உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இந்த வழக்கை மாற்றியிருக்காங்க அல்லது வழக்கை பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இப்போ இதனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கு? ஏற்கனவே இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பப்படுறதா சொல்லப்படுது. இப்போ அடுத்த கட்ட நகர்வுங்கிறது என்னவா இருக்கும்? இது வேற நீதிபதி கிட்ட வந்து மாற்றப்படலாம், பட்டியலிடப்படலாம். அப்படி இல்லைன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட ஆலோசனை கேட்டு சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அதை பற்றி முடிவெடுப்பார். அது அவங்களோட தனிப்பட்ட உரிமை. அவர் என்ன பண்ணணும் அப்படின்றது என்ன பண்ணணும், இதில் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தமிழ்நாடு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியோட அவரோட டிஸ்கிரிப்ஷன் பவர். அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பாங்க. ஒரு நீதிபதி நினைச்சா பார் கவுன்சிலில் பதிவான வழக்கறிஞரை அதிலிருந்து நீக்க முடியுமா? அதற்கான அதிகாரங்கள் இருக்கா? நீதிபதி நினைச்சாலாம் முடியாது. பார் கவுன்சிலுக்கு ரெஃபர் பண்ணலாம். பார் கவுன்சிலுக்கு ரெஃபர் பண்ணி பார் கவுன்சில் தான் முடிவு எடுக்கணும். அது ஸ்டாச்சுட்டரி பாடி. பார் கவுன்சில் தான் எவரி பவர் அப் டு த பார் கவுன்சில். அது வெதர் த அட்வொகேட்ஸ் ஹேஸ் கமிட்டட் அண்ட் ஃப்ராடு, எரரு, ஏதாவது ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்டு அப்படின்னு தான் இது அப் டு த பார் கவுன்சில். பார் கவுன்சில் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க, என்கொயரி நடத்துவாங்க. இஃப் தே ஹாவ் ஆர் இஃப் சி ஆர் ஹீ ஹேஸ் கமிட்டட் மிஸ்டேக்னா லெட் தம் டேக் ஆக்ஷன். ஆனால் அதுக்கான எந்தவித நேரடியான இவங்கள்ட்ட எந்த உரிமையும் கிடையாது. பார் கவுன்சில் தான் ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும், இந்த வாஞ்சிநாதன் வழக்கை பொறுத்த மட்டும், அவர் தனிப்பட்ட ரீதியாக எங்கேயுமே பொது வழியில் புகார் சொல்லவே இல்லை. அவர் புகார் சொன்னது சிஜிஐக்கு தனிப்பட்ட புகார் அனுப்பியிருக்கார். பொது வழியில் பேசலை, மீட்டிங்கில் பேசலை, மீடியாவில் பேசலை, எங்கேயும் பேசலை. ஆனால் தனிப்பட்ட முறையில் அளித்த ஒரு புகாருக்கு இந்த அளவுக்கு ஒரு நீதிமன்றம் இறங்கி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கிறதுங்கிறது ஏற்புடையதாக இருக்கிறது. அதுதான் இன்றைக்கி பேசு பொருளாக மாறி இருக்கு. நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் விசஸ் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன்கிற இந்த பிரச்சனை நீதிபதி விசஸ் வக்கீல்ங்கிற மோதலுக்கு வழிவகுத்துடுமோ அப்படின்னு அது ஆல்ரெடி வகுத்துருச்சு. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்திருக்குயா? தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் நடந்துச்சுன்னா ஒரு வழக்கறிஞர் பழி வாங்குறாங்க. அப்படி அந்த அடிப்படையில் தானே நீங்கள் எல்லாம் போராட்டம் பண்ணிருக்கா சொல்லப்படுது. அதுல எல்லா வழக்கறிஞரும் அவர் சைடில் நிற்கலையே. ஒரு சில வழக்கறிஞர் இப்படியும் அது எல்லாரும் இருக்க தானே செய்வாங்க. எல்லா தரப்புலையும் எல்லா நேரங்கள்லையும் எல்லா காலங்கள்லையும் ரெண்டு தரப்பு தான் இருக்கும். ஒரு தரப்பு ஆதரவு எதிர்ப்புன்னு இருக்க தான் செய்யும்.